ராஜா நம்ம வீட்டு வாசல்ல பத்துன்னு காட்டுக்குத்த நான் செத்துக்கிட்டு பூச்சா யார் பண்ணிய ஐயோ வயசை காணுமே நம்ம வீட்டாண்ட வந்து போயிடுச்சு அது யாரா ஆயிட்டியா நம்ம வீட்டாண்ட வந்து பத்துனுக்குத்தியா செத்து போச்சு பழுகுது மூச்சு பேச்சு காணும் பாவி சாவச்சியா நெதா சாவச்சியா அதுவும் வந்து பத்துனுக்குதுடா டேய் அது அப்புறம் பணம் வந்து படுக்கும் ஐயோ இங்கதான் நம்ம மேல கொலை கேஸ் போட்டுருவாங்க போலுக்குதே டேய் நானும் ஒண்ணும் பண்ணல அதுவா தான் இருக்குது ஐயோ நான் இது நம்ப மாட்டேன் நான் ஒரு வாரம் இந்த வீட்டு பக்கமா வர மாட்டேன் டேய் நான் ஓட்டான் இந்த தத்து மூச்சு எங்க இருந்தா வந்து செத்து போச்சு ரெண்டும் காணும் எங்க போச்சுன்னு தெரியல டேய் இங்கதான் உட்காந்துக்கிறியா போய் தக்காளி வாங்கிடுவாங்க உங்க அம்மா கத்திக்கிறா பாரு அட தக்காளி கறி தரது விட இங்க பாரு ஏதோ ஒண்ணு மண்டி போட்டுக்குது நம்ம விட்டாண்டா மண்டி போட்டுக்குதா என்னடா பண்ணா கைதுக்கிட்ட பிடிச்சிட்டேனா யோ அவனா அதான் சொல்லிட்டு போறான் நீ இதான் சொல்ற அதே செத்து போயிட்டுக்குதியா ஐயோ மூஞ்ச பார்த்தா நம்ம நாட்டு மூஞ்சி மாதிரி தெரியலையா எங்க இருந்து வந்திருப்பான் தீவிரவாதியா இருப்பானோ நான் சொல்ற தீவிரவாதியாவா இருப்பான் மூஞ்ச பார்த்தா அப்படித்தானே தெரியுதா சைனாக்கார மாதிரி இருக்குதுடா கடைக்கு போன்னு கத்தி நடக்கிறதுக்கு வெளில உட்காந்து என்ன பண்ணிருக்கீங்க ஏய் கடைக்கு போக மாட்டீங்களா நீங்க கூட்டிட்டு போய் வந்துருவீங்களா டேய் கத்தாதிரி இங்க பாரி போனோம் போனோமா என்னையா சொல்ற எவனோ தீவிரவாதிங்க வந்து செத்து போய்க்கிறான்டியா என்ன அப்பனும் புள்ளி சேர்த்து கொண்டுட்டீங்களா ஏமா நான் இங்க கொல்ல போறேன் அது செத்து போய் கடிக்குதுமா டேய் இந்த மாதிரி தீவிரவாதிகளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா நமக்கு அரசாங்கம் தக்க சன்மானம் தரும் அது உயிரோட பிடிச்சி கொடுத்தா தருவாங்க செத்தா கூட தருவாங்க செத்து போனா கூட தருவாங்க அப்படியா சொல்றேன் அப்ப போலீஸுக்கு போன் பண்ணிட்டா போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லு நம்ம தான் போராடி கொலை பண்ணணும்னு சொல்லணும் சொல்லுப்பா நான் கைது பிடிச்சி அமைக்கிட்டேன்னு சொல்லு நீ தலையை திருப்பிட்டேன்னு சொல்லு ஹலோ சார் நாங்க தீவிரவாதாச்சு சாவச்சு சார் நீங்க வந்து தூக்கிட்டு போங்க சார் உண்மையா தீவிரவாதா சார் மூஞ்ச பார்த்தா சைனாக்கார மாதிரி இருக்கிறான் கூட நான் பேசுறேன் ஏய் ரொம்ப போராடி சாவடிச்சுன்னு சொல்டா நான் சொல்றேன் நீ கம்முனுற ஹலோ சார் பாம்போட வந்தேன் சார் நான் பாம்பு புடிங்க காவலப்பட்டேன் சார் நான் கைது பிடிச்சி நாங்க அப்பா நெஞ்சில குத்திச்சு அப்படியே செத்துட்டான் தக்க சன்மானம் தேத்துன்னு சொல்றா சொல்ல மறந்துட்டு பாருங்க சார் தக்க சன்மானம் எடுத்துக்கினே மணிமகல தெருக்கு வந்துருங்க டக்குன்னு டேய் நம்பர் 122 நம்பர் 122 எங்க அம்மா குண்டா இருக்கும் எங்க அப்பா ஒல்லியா இருக்கும் நான் அழகா இருப்பேன் சரி டக்குன்னு வந்துருங்க சார் டேய் நீ அழகா இருப்பேன்டா வேற என்ன போயிட்டு போறாங்கடா ஏன் நான் அழகா தானே இருக்கிறேன் உனக்கு நான் போறான் போங்குதா டேய் யாருக்கு தெரியாம பாத்துக்கணும் அதான் நம்மளுக்கு முக்கியம் எல்லாம் பங்கு கேட்க வந்துருவாங்க என்னடியே குடும்பமே கும்பி சேர்ந்து இருக்கிறீங்க ஐயோ வந்துருச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா மீன் குழம்பு வைக்கிறதா கறி குழம்பு வைக்கிறதா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஹா எங்க வீட்டுல ஆட்டுக்கறி குழம்பு உங்க வீட்டுல ஆட்டுக்கறி கோயமா ஆடு போட்டா வச்சுக்கணும் போது பார்த்து தூங்குறீங்களா யாரா அவன் 1 கிலோ ஆட்டுக்கறி நானும் எங்க வீட்டுக்காரனும் செஞ்சு சாப்பிட்டுங்கிறோம் 1 கிலோ ஆட்டுக்கறியா எவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தாரு எங்க வீட்டுக்காரு 300 ரூபாய்க்கு என்ன கறி குத்துறாங்க இவங்களுக்கு சரி ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் விடு அதே அது பத்துனுச்சா எங்க சின்னப்பா உடம்பு தயாராகுதுன்னு பாத்துக்கிறாரு உன் வேலையை பாத்துட்டு போ சின்னப்பாவா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அதெல்லாம் ஒன்னே பாக்க தேவையில்ல நீ இங்க வர போ ஏய் அங்க என்னடி பண்ணீங்கடா அவங்க சின்னப்பா வந்துக்கிறாங்களா பாக்க வந்தாக்க விட மாட்டேன்றாங்களா என்னவோ சரி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சா வா சோற போடு அதான் 300 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி வாங்கிக்கிறீங்களா போய் துண்ணுங்க போங்க இருப்பா உங்க சின்னப்பா பாத்துட்டு போறேன் நானும் பாத்துக்கிறேன் நீ இது வரைக்கும் சொல்லவே வரல சின்னப்பா கிட்ட அவர் சைனாலே படிச்சு சைனால வளர்ந்து இப்பதான் இங்க வந்தாரு யோ கால் வெள்ள வெளியேன்னு இருக்கிறாயா சைனாக அப்படித்தாண்டி இருப்பான் மூஞ்ச பாரு அவனுக்கு எப்படி இருக்குதா யோ எங்க சித்தப்பா ஏத்துட்டா போய் 300 ரூபாய் கறி துணு போ அது என்னடா இது 300 ரூபாய் கறி 300 ரூபாய் கறிங்கிறா உன் பொண்டாட்டி தான் சொல்லிச்சேன் 1 கிலோ 300 ரூபாய் கொடுத்து ஆட்டுக்கறி வாங்கினேன்னு கோழிக்கால் கோழி தலை தான் வாங்கினான் ஆட்டுக்கறி வாங்கன்னு சொன்னாதா அதெல்லாம் யார் சொன்னீங்க கோழிக்கால் கோழி தள்ளுன்றதுக்கே இவ்வளவு பில்டப்பா அது சாதா கோழி இல்லம்மா அது வெளிநாட்டு கோழி காஸ்ட்லி ஏய் 20 ரூபாய் தான் கொடுத்து வாங்கிக்கணும் அது பெரிய காசு இல்லையா வச்சுக்கணும் ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா இவர் எப்ப ஏத்து வரா அவர் எப்பனா எழுதுகிறாரு போய் உன் கோழி காலு கோழி தர துணுங்க போங்க ஏய் ஆடி சோறு போடு வெளிநாட்டு சாக்லேட்ல ஏத்தலையா அவர் ஏன் பத்தி தருவாரு போய் கோழி கால் துணுங்க கோழி காலு கோழி தலை இதுல ஆட்டுக்கோரியா 300 ரூபாய்க்கு வாங்கி வந்தாங்களா 1 கிலோவே போலீஸ் வந்து தக்க சன்மானம் தர போறாங்க கான்ஸ்டபிள் நிறுத்துங்க மணிமங்கலம் தெரு வணக்கம் சார் நாங்க தான் சார் போன் பண்ணோம் தீவிரவாதி நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் அவனை நீங்க தைரியமா புடிச்சிருக்கீங்க பாராட்டுகள் சார் பாம்போட வந்தான் சார் அப்படியே பாம்பு பிடிச்சி காவல போட்டேன் அதுக்கப்புறம் கைத்த புடிச்சிட்டேன் கைத்தையும் புடிச்ச ஒன்னியா நெஞ்சில விட்ட பாருங்க ஆள் க்ளோஸ் கொஞ்சம் உயிர் ஈத்துக்கிட்டு இருந்துச்சு நான் தான் மேல ஏறி நின்னேன் அப்பதான் உயிர் போச்சு
வெரி குட் வெரி குட். இந்த குடும்பத்தை நினைச்சாக்கா ரொம்ப பெருமையா இருக்கு. சார் நம்ம நாட்டுக்கு நாங்க செஞ்ச சேவை பார்த்தபடி புல்லடிச்சு போச்சு சார். ஆஃப்லாம் அரிக்காதா, கோட்டர்லாம் அரிக்காதா? கான்ஸ்டபிள் அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க நம்ம நாட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க. சார் தக்க சன்மானம் தந்துடுவீங்களா? கண்டிப்பா இத பத்தி நாங்க மேல் இடத்துல பேசியிருக்கோம். உங்களுக்கு கவர்னர் கையால விருது கிடைக்க போகுது. ஐயோ பத்தியா எங்க யோசனை எப்படின்னு? நல்லா காந்தா முருங்க சைஸ்ல இருக்கிறியா? உங்களுக்கு எங்க மூளை வேலை செய்து பார்த்தேன், ஆனா நல்லா தான் வேலை செய்யுது. நாங்க பாடுறா. நீங்க தனிப்பட ஆரம்பிச்சு 100 போலீஸ் போய் தேடி தானே புடிச்சிருக்க முடியாது. நாங்க புடிச்சிட்டோம். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சப்பா. எங்க அந்த தீவிரவாதி? டாடாடாய். என்ன தீவிரவாதி நீங்க? மூஞ்ச பார்த்தா கூர்க்கா மாதிரிக்குதே. அட ஆமா சார், இந்த ஆளு எங்க வீட்டு பக்கம் வருவான் சார். கூர்க்கா தான் இவன். ஊருக்காவா? நல்லா உத்து பாருங்க சார், தீவிரவாதி சார் இவன். அட என்னப்பா நீ, முந்தா நாள் கூட என்கிட்ட 20 ரூபா வாங்கிட்டு போனானே. என்னது 20 ரூபா வாங்கி போனா? இந்த கூர்க்கா என்ன பண்ணீங்க? அடிச்சு சாவச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், இவர்தான் நெஞ்சில குத்தி சாவச்சிட்டாரு. டேய் நீ தானடா கைத்த புடிச்சா? நான் கைத்த புடிச்சாலும் நீ நெஞ்சில குத்தினாலும் இதானே ஏறி மேல நின்ச்சா. கரெக்ட். இவ வாயால சொல்லிக்கிறாள சார், ஏன் நின்னு பார்த்தா உயிர் போச்சு. அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவி கூர்க்காவை சாவச்சிருக்கீங்க. பதேசி எந்த நேரத்துல பார்த்தானே தெரியல. நம்மளுக்கு வேற தலைவலியா போச்சு. சார் இப்ப 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடலாமா சார்? வேற என்ன பண்றது? இவங்க 3 பேரும் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சார் நான் பொம்பளை சார், என்ன விட்டுருங்க. இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்படியே மூஞ்சி பார்த்து குத்துவேன். என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லுங்க, மறைவே இருக்க கூடாது. சார் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். நான் வீட்டு விட்டு வெளியே வரும்போது 3 செட்டு கட்டுச்சு சார். ஆமா சார், நான் பார்க்கும்போது கூட அப்படித்தான் சார் இருந்தான். நான் பார்க்கும்போது அப்படிதான் சார் இருந்தான். அப்ப ஏன் தீவிரவாதியை சாவச்சுன்னு சொன்னீங்க? ஏதோ தக்க சன்மானம் தருவாங்களாமே தீவிரவாதி புடிச்சாக்கா. இவன் மூஞ்ச பார்த்தா அப்படித்தான் இருந்துச்சு சார், அதான் தான் சொன்னேன் சார். போலீஸே ஏமாத்த பாத்திருக்கீங்க. கான்ஸ்டபிள் அவன் பைக்ல என்ன வச்சிருக்கான்னு போய் பாருங்க. தத்திர முட்டு எங்க இருந்து வந்தான்னு தெரியல, நம்ம மாட்டி மூக்கி தாக்குத. உயிரோடு தாங்கிறான் சார். உயிரோட தான் சார் இருக்கான், பாக்கெட்ல பொடி வச்சிருக்கான் சார். உயிரோட தான் இருக்கானா? ஏய் கூர்க்கா, இங்க என்ன வேலை உனக்கு? நைட் ஃபுல் டயர்டு சார். ஏண்டா டயர்டாகி படிக்கிறதுக்கு எங்க வீட்டை கட்சிச்சா? அத்தனை டேவ் பண்ண ஏன்னா இருந்துக்கல? ரொம்ப டயர்ட் பையா. நீங்க 3 பேரும் சேர்ந்து போலீஸே ஏமாத்த பாத்திருக்கீங்க. அதான் சார் எல்லாத்துக்கும் காரணம் இந்த எருமாட்டு மூஞ்சி தான். இட்டு போய் முட்டி தட்டுங்க சார். டேய் என்னடா ஆடி கோத்து விடுற? உன்னால் தான் இல்லாம இட்டு போங்க சார். இதா கான்ஸ்டபிள் உங்களை பிடிச்சி வெளிச்சுன்னு வந்துருங்க ஸ்டேஷனுக்கு. ஓகே சார். சார் புச்சில் தான் வர மாட்டேங்குது சார். சரி கிரைனுக்கு பேசிட்டு தூக்கின்னு வந்துருங்க. அவங்க கிட்ட காசு வாங்கிக்கோ. ஐயோ கிரைன் வண்டி காசு கொடு. எங்க கிட்ட எங்க காசு? நீ கீதா போங்க, வட போயிடலாம். என்ன இவனு வேற ஓடி போயிட்டானுங்க, இவரு வேற கோர்த்து விட்டு போயிட்டாரு. ஏக்கா நீ ஏன் நண்டு வந்துற? அப்ப நான் காசு கொடு, ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டே வரேன். நேரம் எல்லாம் ஏன் நேரம்? எவன் பண்ற தப்புக்காக நான் காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு பாரு. இந்தா வந்து சேரு. தூக்கம் வருது. ஹலோ சார் பாமாட வந்தா. ஹலோ சார் பாமாட வந்தா சார். பாம்பு புடிங்க காவல சேர்த்து வச்சுட்டு நான் கழுத்து பிடிச்சேன் சார். எங்க அப்பா நெஞ்சில குத்து சாவடிச்சிட்டாரு. ஹலோ சார் பாமாட வந்தான் சார். நான் பாம்பு புடிங்க காவல போட்டு நான் கைத்து பிடிச்சினேன். ஹலோ சார் ஹலோ சார் அவன் பாம்போட வந்தான் சார். பாம்பு புடி நான் காவல போட்டு நான் கைத்த பிடிச்சினேன். எங்க அப்பா நெஞ்சில குத்திச்சு சார், அப்படியே செத்துட்டான். நெஞ்சில குத்தி சாவடிச்சிட்டாரு சார். ஹலோ சார் பாம்போட வந்தான் சார். பாம்பு புடி காவல சேர்த்து வச்சிட்டேன். கைத்த பிடிச்சிக்கினேன், எங்க அப்பா நெஞ்சிலே குத்தி செத்து போட்டான் சார். ஹலோ சார் பாம்பு எடுத்துட்டு வந்தான் சார். பாம்பு புடி காவல போட்டேன். எங்க கைத்த பிடிச்சினேன். ஹலோ சார் பாம்போட வந்தான் சார். நான் பாம்பு புடி பன்னிக்கறி வாங்கி வந்தான் அவங்க வீட்டுக்காரன், அதான் சொல்லுங்கிறது. ஆஹா நானா சொல்ல பண்ணி கிடையாது நின்று அந்த அவங்க வீட்டுக்காரு அதான் வாங்கி வந்திருப்பான். ஆஹா ஆஃப்லாம் அடிக்காதா, ஃபுல்லாம் அடிக்காதா? இருக்காதா? அரிக்காதா? அரிக்காதா? ஆஃப்லாம் அரிக்காதா, ஃபுல்லாம் அரிக்காதா? ஆஃப்லாம் அரிக்காதா, ஃபுல்லாம் அரிக்காதா? கான்ஸ்டபிள் அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க சொல்லியாச்சு. ஆஃப்லாம் அரிக்காதா, போட்டலாம் அரிக்காதா? 20 ரூபாய் வாங்கி போனானா அப்படின்னு அங்கிருந்து அங்க மாறிங்க. 20 ரூபாய் வாங்கி போனா? ஏய் அங்க மாறிங்க. 20 ரூபாய் வாங்கி போனா? யார் கூப்பிட்டு குசில கோர்க்கா தூக்கிட்டு வருது. இல்ல நான் மூக்குள்ள போய் வருது, அப்படியே எதுக்கல?
எப்பவுமே தான் பட்டனா போட்டு டேய். இங்க கண்ணு தாரு. Night, tired, sir. Night duty. I am tired, sir. நைட் ஃபுல் டயர்ட் சார். Night, I am. ஐயா மேடம் கிடையாது. Night full tired, sir. கண்ணு தாரு நைட் ஃபுல் டயர்ட் சார். போலீஸ் எடுத்துட்டேன். தத்திர முடியும் எங்க வந்தா தெரியல நம்ம கிட்டாங்க. Hey, யாரா? யாரா அவன்? பேசுறத புரியக்கூடாது ஹிந்தில ஏதாவது பேசுங்க. தத்திர முடியும் எங்க வந்தா தெரியல நம்ம மாட்டிட்டு மூக்கி தாக்குதா. Hey, காக்கே போய். கடக்கக்கூடாதுங்க. பாக்கெட்ல கை மாண்டா விட்டுருங்க. தத்திர முடியும் எங்க வந்து தெரியல நம்ம மாட்டிட்டு மூக்கி தாக்குதா. காக்கா நீ. நீங்க அதிர்ச்சி ஆகுங்க. இதெல்லாம் பேசினா அவன் என்ன பேருக்கானா? எதனா பேசுனா